நம்ம வந்து இன்றைக்கி நெத்திலி கருவாடு குழம்பு வைக்க போகிறோம். இந்த நெத்திலி கருவாடு நான் வாங்கும் போதே எனக்கு க்ளீனாக தான் இருந்தது. அப்படி இல்லாட்டி இந்த மண்டையவும் இதை பிச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். இப்படி இதில் வந்து இதை வச்சுட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சம் வெண்ணெய் தண்ணியை ஊற்றி வச்சிடணும். எப்போ நெத்திலி கருவாடு வந்து அது கொஞ்சம் கழுவும் போதும் அதில் வந்து வெறும் மண் இருக்கும். உள்ளர இதுக்குள்ளரெல்லாம் சின்ன சின்னதாக நெய்ஸான மண் இருக்கும். நம்ம வெண்ணெய் தண்ணியை மட்டும் கொஞ்சம் வச்சு நம்ம அதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெண்ணெய் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் நம்ம வச்சுருவோம். இப்போ பாயில் வாட்டர் அதை முங்குற அளவுக்கு வச்சப்போ ரொம்ப வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிடுவோம். பாருங்கள், இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும். நம்ம இன்றைக்கி நெத்திலி கருவாடு குழம்புக்கு நம்ம இப்போ தாளித்து விட்ருவோம். இது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு நல்லா வெடிக்கட்டும். இந்த கருவாடு குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு தான், சில கருவாடுகளில் உப்பு இருக்கும், சில இதில் உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்குருவோம். இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கீங்களோ அது போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் லேசாக வதங்கிக்கிறட்டும். கருகிராமல் லேசாக வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற்றிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. தண்ணியாக வேணாலும் வச்சுக்கிறலாம், கெட்டியாக வேணாலும் வச்சுக்கிறலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டுற வேண்டாம். ஏன்னா அந்த கருவாடில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இது நல்லா கொதிச்சுக்கிறட்டும். அந்த கருவாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கிடுவோம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம 2-3 நான் ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டை வந்து சும்மா தட்டி வச்சுருக்கேன். அந்த தட்டி வச்ச வெள்ளைப்பூண்டை இந்த கொதிக்கும் போது போடணும். ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். வெள்ளைப்பூண்டு போட்டு இல்லை நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு அதை எடுத்து இது மேலே போட்டு விட்ருவோம். இந்த கருவாடில் எவ்வளோ இன்னும் உப்பு வந்து நம்ம சரியாக பார்த்து போடலை. கருவாடு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த கருவாடு வந்து உடனே வெந்துடும். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு இப்போ கொதித்து நல்லா எண்ணெய் குட்டி வந்துருச்சு. இந்த எண்ணெய் வந்துட்டாலே வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம்னா ரொம்ப வந்து இந்த கருவாடு ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும். பாருங்க, இப்போயே வந்து நல்ல கரெக்டான இது பதத்துக்கு வந்திருக்கு. அது வந்து எடுக்கும் போது அந்த கருவாடு எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா அப்படி துவண்டுரும். ஸ்டிப்பாக நிற்கிறது வந்து ரொம்ப துவண்டுரும். இதோட இறக்கி வச்சுக்குவோம். நீங்கள் இதை விட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கிறலாம். நான் வந்து கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சோட தான் ஓகேக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடுவோம். நெத்திலி கருவாடு குழம்பு வச்சாச்சு. இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.